சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்ட குழந்தையை 3000 ரூபாய்க்கு கடத்தல்காரர்கள் விற்க முயன்றதாக குழந்தையை மீட்க உதவிய ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில் டிக்கெட் கவுண்டர் அருகே வட மாநிலத்தைச் சேர்ந்த சுஜித் மண்டல், சஞ்சனா தம்பதியினரின் 1.5 வயது குழந்தை மாயமானதாக ரயில்வே போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் இருந்து குழந்தையை 2 பேர் ஆட்டோவில் கடத்தி எர்ணாவூர் ராமகிருஷ்ணா நகர் பகுதிக்கு கொண்டு சென்றதாக போலீசிற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து குழந்தையை விற்க முயன்ற திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் செல்வம் ஆகியோரை கைது செய்த போலீசார் குழந்தையை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே 3000 ரூபாய்க்கு கடத்தல்காரர்கள் குழந்தையை விற்க முயன்றதாக குழந்தையை மீட்க உதவிய ஆட்டோ ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்னர்ல சவாரி கூப்பிட்டாங்க, தேரடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேரடி போகும்போது நான் மூஞ்சி சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு தேரடியில் இறங்கினேன். காசு கொடுக்கல. காசு கொடுக்காம இவனுங்களை நான் ஃபாலோ பண்ணிருந்தேன். ஃபாலோ பண்ணோம் நம்ம தம்பி ஆட்டோல இவனுங்க தேரடியில இருந்து சுனாமி கோட்டஸ் இங்க நேதாஜி நகர் ஏறினானுங்க. நான் ஆட்டோ ஃபாலோ பண்ண வந்தா இவனுங்க குழந்தைய 3000 ரூபாய்க்கு சுனாமி கோட்டஸ்ல விற்க வருது தெரிய வந்தது. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடிச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த தம்பியும் கூட இருந்து தம்பியை நானும் சேர்ந்துதான் பிடிச்சி கொடுத்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.